ஒரு காலத்தில் 10 பிள்ளைகளை 11 பிள்ளைகளை எப்படி தான் பெற்று போட்டாங்களோ தெரியல. நல்ல ஆண்மை உள்ள ஆண்கள் இருந்திருக்கான் இல்லையா? அப்படி தான் யோசிக்க வேண்டியிருக்கு. எங்கள் வீட்டிலலாம் நான் 9 பிள்ளையை பெற்றிருக்காங்க எங்கள் அம்மா. அவங்க முன்னோர்லாம் கேட்டிங்கன்னா 11 பிள்ளை 12 பிள்ளை பெற்றிருக்காங்க. எல்லாருக்கும் எல்லா வீட்லேயும் அப்படி தான். இன்றைக்கி ஒரு பிள்ளை பிறக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த காலத்தில் வீட்டிலேயே பிள்ளையை பெற்று போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வீட்டில் தான் பிறந்திருக்காங்க. என் சகோதரி எல்லாருமே. நானே வீட்டில் பிறந்தவன் தான், ஹாஸ்பிட்டலாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு காலத்தில் ஆரோக்கியத்தினுடைய வெளிப்பாடாக இருந்திருக்கு இல்லையா? ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னால் வரைக்கும் ஒருவேளை திருமணமாகி சில ஆண்டுகள் குழந்தை பேர் தள்ளி போயிடுச்சு அல்லது குழந்தை பேர் இல்லை என்று சொன்னால் ஒரு வெளியே தலை காட்டுறதுக்கு வைக்கப்படுவாங்க, யாரும் கேட்பாங்களோ அப்படின்னு. பிறகு அதெல்லாம் இல்லை, குழந்தை அடுத்து இனிமேல் தான் அப்படிங்கிறாங்க. சில பேர் தள்ளி போடுறாங்க பிள்ளை பேரை 5 வருஷம் கழிச்சு. இது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தை இல்லையோ நமக்கு ஏதோ குறைபாடு இருக்கிறதோ என்று நினைத்தால் கூட ஒரு மருத்துவரை பார்த்து அதை பற்றி கேட்பதற்கு அஞ்சுவார்கள். கூசிக்கிட்டு யாருமே இல்லாத நேரம் மிட் நைட்டில் போய் டாக்டர் சொல்லுவான், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க வந்து பார்க்கணும்னு சொல்லி. இல்லை என்றால் நான் வேறு ஏதோ நோய்க்கு வந்தேன்னு சொல்லுங்கள் டாக்டர், இதுக்கு வந்துங்க எனக்கு குழந்தை இல்லை, ஆண்மைக்கு தான் செக் பண்ண வந்தேன் என்று சொல்லிடாதீங்க என்று கூட கேட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஃபெர்டிலிட்டி சென்டர் தெருவாக வந்திருக்கு. அது அந்த பலகையெல்லாம் போட்டிருந்தாலும் கூட தாராளமாக தப்பு கிடையாது. மற்ற நோய்களைப் போல் குழந்தையின்மையும் ஒரு பிரச்சனை தான், அதுக்கு தைரியமாக போகலாம். இல்லை அதுக்கு ஒளிஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எடுத்த உடனே 1 வருஷம் 2 வருஷம் பிள்ளை இல்லை என்று சொன்ன உடனேயே அந்த ஃபெர்டிலிட்டி சென்டரை தேடி போய் அவங்க இல்லாட்டா குழந்தை பிறக்காதுன்னு நினைக்கிற பாருங்க, அதான் தப்பு. கணவனும் மனைவியும் அன்பொழுக வாழ்ந்தால் குழந்தை பிறக்கிறது ஒன்றும் ப்ராசஸ் கிடையாது. குழந்தை பிறக்கிறதுக்கு இப்போ ஆக்சிஜன் உண்டாக்குறதுக்கு இதையும் போடு, பொட்டாசியம் பர்மனாட்டி அதையும் போடு, சூடுபடுத்து ஆக்சிஜன் வரும். இல்லை, அன்பாக வாழ்ந்தால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி அவங்க வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்தால் அதில் விளைவது தான் பிள்ளை. குழந்தை பிறக்கிறது வந்து ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ் கிடையாது. இது நான் பல பேருக்கு தெரியலை. உடனே 1.5 வருஷம் குழந்தை இல்லை, உடனே நேரம் அங்கே போயிடுறாங்க, ஃபெர்டிலிட்டி இல்லை ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போயிடுறாங்க. அவங்க உடனே அப்புறம் அங்கேருந்து பிள்ளை பிறந்தா அவங்க தான் என்னமோ பிள்ளையை உண்டாக்கி நமக்கு விற்று கொடுத்த மாதிரியாக அப்புறம் என்னமோ இருக்குது, ஐவியோ என்னமோ இருக்குது. அதெல்லாம் அப்புறம் செயற்கை குழாய் பிள்ளைகள் அதெல்லாம் பின்னால் இருக்கட்டும், செயற்கை கருத்தரிப்பு மையம் அதெல்லாம் அங்கே போட்டிருக்காங்க, அதில் இருக்குது. ஆனால் குழந்தையே இல்லை என்கிற நிலைமை வருகிற போது அவர்களுக்கும் குழந்தையை பெற்று கொடுக்க முடியும் என்று அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க, அது அபாரமான விஷயம். ஏன்னா அந்த ஆசோஸ்பெர்மாங்கிற ஒரு கண்டிஷனில் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கூட குழந்தையை பெற்றுக் கொடுக்க முடியும், குழந்தை இல்லை என்ற இயக்கத்தை போக்க முடியும் என்பதற்காக கண்டுபிடித்த அறிவியலை இன்றைக்கு மலிவாக்கி வியாபாரமாக்கி தெருவாக அந்த சென்டர்களை திறந்து வைத்துக்கொண்டு அதுக்கு விளம்பரம் பக்கமாக வருகிறது என்று சொன்னால் குழந்தையின்மை ஒரு பிரச்சனையாக இருந்தால் அவர்கள் தேடி வருவார்கள். இவங்க அதுக்கு விளம்பரம் பண்ண பிறகு எல்லாருமே அங்கே தான் போய் பிள்ளையை பெற்றுக்கிறாங்க. ஒரு காலத்தில் வீட்டில் பிள்ளையை பெற்றவங்க ஹாஸ்பிட்டலில் பெற்றாங்க, இப்போ ஹாஸ்பிட்டலில் பெற்றவங்க கருத்தரிப்பு மையத்தில் பெறுறாங்க என்பது போல மாறி வருகிறது.